அதாவது ஒரு காலத்துல இந்தியாவே தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. ஆனா, அதோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, வட மாநிலங்கள்ல குறிப்பா மோசமாகிக்கிட்டே இருக்குது. அதுவும் காங்கிரஸ் கட்சியோட வட மாநிலத்தில எம்எல்ஏக்கள் எவ்வளோ அப்புட்ன்னா, ரொம்பயும் பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில சொற்ப அளவுல தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னா, தற்போது இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான். இந்த காங்கிரஸ் கட்சியோட சரிவுக்கு முக்கிய காரணம். அதாவது சுதந்திரத்துக்கு பிறகான அரசியல் வடிவமைப்பிலும் முக்கியமான கொண்ட கட்சினா, அது இந்த காங்கிரஸ் கட்சி தான். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 முதல் 1977 வரை பெரும்பாலும் காங்கிரஸ் ஆட்சியே இருந்தது. இதில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் பிரதமராக இருந்த ஒரு நபர். நவீன இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமைத்தவரும் கூட இவர்தான். குறிப்பாக பொருளாதார திட்டமிடல், அறிவியல் வளர்ச்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி போன்றவை முக்கிய அம்சமாகும். அதுக்கு அடுத்து வந்து இந்திரா காந்தியோட வலுவான தலைமையால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னும் அதிகமான மக்கள் ஆதரவை பெற்றது. அதுக்கு அடுத்து 1971 போரில் இந்தியாவின் வெற்றியும் காங்கிரஸின் புகழையும் உயர்த்தியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவசரநிலை பிரகடனத்தால் காங்கிரஸுக்கு எதிரான மக்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா உருவானது. 1977 தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் மாபெரும் தோல்வி சந்தித்தது. அதுக்கப்புறம் 1980களிலும் 90களிலும் காங்கிரஸ் இருந்து பல பிரிவுகள் பிரிந்து பல மாநிலங்களில் தனித்தனியாக கட்சிகளை பார்த்தீங்கன்னா உருவாகினது. இதன் காரணமாக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்தது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிந்தது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடியின் அலையில் சிக்கி காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியப்பட்டது. எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெற முடியாமல் தவித்தது அப்போது. அடுத்தடுத்த தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பல நிர்வாகிகள் பாஜகவிற்கு தாவினர். இதனால் மாநிலங்களில் செல்வாக்கு செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. நாட்டை பல ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சியின் நிலைமை பார்த்தீங்கன்னா தோல்வி மேல் தோல்வியாக பரிசாக கிடைத்தது. தற்போது கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய 3 மாநிலம் மட்டுமே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதே நேரம் பாஜக நாடு முழுவதும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் முக்கிய வட மாநிலங்களாக கருதப்படும் மாநிலங்களில் ரொம்ப குறைவான எம்எல்ஏக்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சி தற்போது கொண்டுள்ளது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை வெறும் 2 மட்டுமே உள்ளது. பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை வெறும் 6ஆக உள்ளது. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடையாது. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 16ஆக இருக்கிறது. ஒடிசாவில் மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 14ஆக இருக்கிறது. குஜராத்தில் 182 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 12 எம்எல்ஏக்களை கொண்டுள்ளது. எனவே வட இந்திய மாநிலங்களில் மொத்தமாக உள்ள 1787 இடங்களில் காங்கிரஸ் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெறும் 50 மட்டுமே உள்ளது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு அதை யார் ஏற்பாக என்றால் ராகுல் காந்தி மட்டுமே தான் பொறுப்பாக வேண்டும். ஏன்னா